ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் மேட் காம்ப்ளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இது வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நட்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் ஹோம் மேடு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் ஃபுல் மக்கானா எடுத்திருக்கேன். இது வந்து ரா மக்கானா, ரோஸ்ட் பண்ணாத மக்கானா. இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மக்கானாவை. ஸோ நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்கானா ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இப்போ ஒரு மக்கானா எடுத்து இப்படி பாருங்கள், இப்படி க்ரஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை குறைச்சும் சேர்த்துக்கோங்க. ஸோ பாதாமையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட வால்நட்ஸு, பிஸ்தாஷியோஸ் எது வேணாலும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாதாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷ்யூஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட கேஷ்யூஸ் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதையும் இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓட்ஸும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பம்ப்கின் சீட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ பம்ப்கின் சீட்ஸ் நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சீட்ஸும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட வால்நட்ஸ், பிஸ்தாஷியோஸ், அந்த பம்ப்கின் சீட்ஸ் கூட வந்து நீங்கள் பாப்பி சீட்ஸு இதெல்லாம் கூட சேர்த்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தும் நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக பவுடர் ஆகிடும். பட் ஃபுல்லாக இது பல்ஸ் வைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கோகோ பவுடர், அதாவது கோகோ பவுடர், இது வந்து சாக்லேட் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் தான் நான் ஆட் பண்ணி பவுடர் பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா பவுடராக வேணும்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கிட்ஸு சாப்பிட்றதுனால நம்ம நல்லா சலிச்சு ஃபைன் பவுடராக எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் நல்லா ஃபைனாக சலிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் வேணும்னாலும் நீங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக நான் இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டேன். இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால நான் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் கோகோ பவுடர்னாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் வேணும்னா. ஸோ இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப் இந்த ஹோம்மேட் காம்ப்ளான் வித் வார்ம் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் இன்னும் வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்வீட்னஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் எந்த ஒரு இது சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணலை. ஸோ இப்போ இதுதான் ஹோம்மேட் காம்ப்ளான் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.